ஹாய் மக்களே. ஹைதராபாத்ல இருந்து ஒரு நியூஸ். தெலுங்கானா மினிஸ்டர் கொண்டா சுரேகா மேல நம்ம நடிகர் நாகார்ஜுனா போட்டிருந்த அவதூறு கேஸ இப்போ வாபஸ் வாங்கிட்டாருன்னு நியூஸ் வந்திருக்குது. மினிஸ்டர் ஓபனா மன்னிப்பு கேட்டதால தான் இந்த முடிவுன்னு சொல்றாங்க. வாங்க என்ன நடந்ததுன்னு பாப்போம். ரீசெண்டா மினிஸ்டர் சுரேகா நாகார்ஜுனா சார் குடும்பத்தை பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாங்களாம். அதை கேட்டு நம்ம நாகார்ஜுனா பயங்கரமா கோபமாயிட்டாரு. என் குடும்பத்தை சீண்டுனா சும்மா விட மாட்டேன், கடைசி மூச்சு வரைக்கும் சண்டை போடுவேன்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு போட்டுட்டாருன்னா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. ஆனா சட்டுன்னு மினிஸ்டர் சுரேகா அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு மன்னிப்பு கடிதம் போட்டாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல, நாகார்ஜுனா குடும்பத்தை புண்படுத்தணும்னு எனக்கு கொஞ்சம் கூட நோக்கம் இல்லைங்க. என் பேச்சு தப்பா போயிருந்தா ரொம்ப சாரி. அந்த கமெண்ட்ஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. மினிஸ்டர் சாரி கேட்டதுக்கு அப்புறம் நாகார்ஜுனா கேஸை ஏன் வாபஸ் வாங்கினார்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, அந்த பிரச்சனை என் மேல மட்டும்தான் வந்திருந்தா நான் உடனே மன்னிச்சிருப்பேன். ஆனா என் குடும்பத்தை பத்தி பேசினதுதான் எனக்கு ரொம்ப கோவம். சமரசம் பண்ணிக்கவே முடியாதுன்னு இருந்தேன். ஆனா அவங்க உண்மையாவே தப்பு பண்ணிட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க. அதோட இந்த கேஸ வருஷ கணக்கா இழுத்தடிக்க வேணான்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. அதான் திரும்ப வாங்கிட்டேன். ஆனா பொது இடத்துல இருக்கிறவங்க ஜாக்கிரதையா பேசணும்னு ஒரு டிப்ஸையும் கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் ஆந்திரா தெலுங்கானால பரபரப்பா பேசப்பட்ட இந்த விவகாரம் இப்ப ஒரு வழியா சுமூகமா முடிவுக்கு வந்துருச்சு. சட்டுன்னு முடிஞ்சிச்சு பாத்தீங்களா?